எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஸ்பெஷலான விளக்கு உரைக்கு உங்களை வரவேற்கிறேன். அல்காரிதம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே இது ஏதோ நமக்கு சம்பந்தமில்லாத ரொம்ப சிக்கலான தொழில்நுட்பச் சொல் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை அது கிடையாதுங்க. நவீன தொழில்நுட்பத்தோட அஸ்திவாரமா இருக்கிற அல்காரிதம்கள், அப்புறம் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ, இதெல்லாம் நிஜமாவே என்ன அப்படிங்கறத ரொம்ப சுவாரஸ்யமா எளிமையா இன்னைக்கு நாம அலச போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு காலையில நீங்க எப்படி படுக்கை விட்டு எழுந்தீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எழுந்ததும் முதல்ல என்ன செஞ்சீங்க? உங்களோட காலை நேர வழக்கம் என்ன? உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? உங்களுக்கு தெரியாமலேயே நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த அல்காரிதம்களை பயன்படுத்துறதுல பெரிய நிபுணர்களா இருக்கீங்க. அது எப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல அல்காரிதம்னா என்னன்னு பார்க்க போறோம். ரெண்டாவது, நம்ம அன்றாட வாழ்வில் அல்காரிதம்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம். மூணாவது, கம்ப்யூட்டர்கள் இதை எப்படி பயன்படுத்துது. நாலாவது, செயற்கை நுண்ணறிவை இது எப்படி இயக்குது. கடைசியா, சிறந்த மற்றும் மோசமான அல்காரிதம்கள்னா என்ன அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். அல்கோரிதம்னா என்ன? அந்த தொழில்நுட்ப பயத்தை முதல்ல ஓரமா வச்சிருவோம். அல்காரிதம் அப்படிங்கறதோட மிக எளிமையான விளக்கம் என்ன தெரியுமா? ஒரு சிக்கலை தீர்க்க அல்லது ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்க நாம பின்பற்ற படிப்படியான வழிகாட்டுதல்கள், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் செயல்முறை. அவ்வளவுதாங்க. தர்க்கரீதியான ஒரு வரிசையை சரியா பின்பற்றுவதுதான் இதோட மைய கருத்தே. இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க நாம தினமும் வீட்ல டீ போடுறத எடுத்துக்குவோம். முதல்ல தண்ணீரை சூடாக்கணும், அப்புறம் தேயிலை சேர்க்கணும், வெந்நீரை ஊத்திட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும், கடைசியா சர்க்கரையோ பாலோ சேர்க்கணும் இல்லையா? இந்த வரிசையான படிகளை சரியா பின்பற்றினா நமக்கு சுவையான டீ கிடைச்சிடும். நம்புங்க, இதுவுமே ஒரு சரியான அல்காரிதம் தாங்க. அதே போல இந்த அல்காரிதம்களை சாலை வழிகாட்டுதல்களோடையும் நம்ம சுலபமா ஒப்பிடலாம். கூகுள் மேப்ஸ் நம்ம எல்லாரும் பயன்படுத்துறோம்ல, அதுல சொல்ற ஒவ்வொரு சரியான திருப்பமும் ஒவ்வொரு படியும் உங்களோட இலக்க நோக்கி சரியா கூட்டிட்டு போகும். ஒரு ஸ்டெப் தப்பானாலும் ஊர் மாறிடும். கரெக்டா? இப்போ நம்மளோட இரண்டாவது பகுதி, அன்றாட வாழ்வில் அல்காரிதம்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலையில எழுந்ததும் நாம செய்யற மிக சாதாரணமான ஒரு செயல் பல் தேய்க்கிறது. பிரஷ் எடுக்கிறோம், பேஸ்ட் வைக்கிறோம், பல் தேய்க்கிறோம், அப்புறம் வாய கழுவுறோம். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த வரிசையான படிகள்ல ஏதாவது ஒன்ன நீங்க ஸ்கிப் பண்ணினா என்ன ஆகும்? உதாரணமா, பேஸ்ட் வைக்காமலே பல் தேய்ச்சா எதிர்பார்த்த பலன் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. அதுதான் ஒரு அல்காரிதமோட முக்கியத்துவமே. இது மட்டும் இல்லங்க, ரோட்ட பாதுகாப்பாக கடக்கும்போது முதல்ல இடது வலது பாக்குறோம்ல, அது, அப்புறம் ஸ்கூல் டைம் டேபிள பின்பற்றுவது, காலையில வேலைக்கோ பள்ளிக்கோ கிளம்புறதுன்னு எல்லாமே நம்ம மூளை பின்பற்ற அல்காரிதம்கள் தான். ஆக திட்டமிட்டு ஒரு பிரச்சனையை தீர்க்கிறது மனிதர்களாகிய நமக்கு ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம்தான். இப்போ மனிதர்களோட லாஜிக்ல இருந்து மெஷின்களுக்கு வருவோம். பகுதி 3, கம்ப்யூட்டர்கள் அல்காரிதம்களை எப்படி பயன்படுத்துது. மனுஷங்கள மாதிரி கம்ப்யூட்டர்களால தானா யோசிக்க முடியாதுங்க. ஒரு கம்ப்யூட்டருக்கு என்ன செய்யணும், அதை எப்போ செய்யணும், எப்படி செய்யணும்னு துல்லியமா கட்டளையிட இந்த அல்காரிதம்கள் ரொம்ப அவசியம். இந்த அறிவுறுத்தல்கள் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நாம பயன்படுத்துற நவீன தொழில்நுட்பங்கள், ஆப்ஸ், வீடியோ கேம்ஸ்னு எல்லாமே அப்படியே வேலை செய்யாம நின்னுடும். உதாரணமா, நாம அதிகமா பயன்படுத்துற சோஷியல் மீடியாவே எடுத்துக்குவோம். டிக்டாக், யூடியூப் மாதிரியான தளங்கள் இந்த அல்காரிதம்களை பயன்படுத்தி உங்களோட செயல்பாடுகளை நுட்பமா படிக்கிறாங்க. நீங்க எதை லைக் பண்றீங்க, எவ்வளோ நேரம் ஒரு வீடியோவை பாக்குறீங்க, எதை தேடுறீங்க அப்படிங்கறதெல்லாம் வச்சு அடுத்து உங்களுக்கு பிடிச்சமான கண்டென்ட்டை ரொம்ப துல்லியமா கணிக்கிறாங்க. இதே இன்னொரு விதமா சொல்லணும்னா, கூகுள் மாதிரியான தேடுபொறிகளை ஒரு டிஜிட்டல் லைப்ரரியன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு லைப்ரரியன் எப்படி புத்தகங்களை வரிசைப்படுத்தி உங்களுக்கு தேவையானதை டக்குன்னு எடுத்து கொடுப்பாரோ, அதே போல இந்த அல்காரிதம்கள் நொடி பொழுதுல கோடிக்கணக்கான இணைய பக்கங்களை அலசி உங்களுக்கு தேவையான தகவலை உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. ஆச்சரியமா இருக்குல்ல? அடுத்ததா நம்மளோட 4வது பகுதிக்கு வந்துட்டோம். செயற்கை நுண்ணறிவை இயக்குதல். இதுவரைக்கும் நம்ம பார்த்த அடிப்படை அல்காரிதம்களுக்கும் சிக்கலான ஏஐக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாமா? பல் தேய்க்கிறதுக்கு நம்ம எப்படி படிப்படியான வழிகளை பின்பற்றினோமோ அதே மாதிரி தாங்க ஒரு ஏஐ சிஸ்டம் ஒரு போட்டோல இருக்கிற விலங்கை கண்டுபிடிக்கிறதுக்கும் பயன்படுத்துது. முதல்ல அது டேட்டாவை அலசுது, வடிவங்களை கண்டுபிடிக்குது, பழைய தகவல்களோட அது ஒப்பிட்டு பாக்குது, கடைசியா அது என்ன விலங்குன்னு துல்லியமா கணிக்குது. எல்லாமே அதே லாஜிக்கலான ஸ்டெப் பை ஸ்டெப் அல்காரிதம் தான்.
இதுல அடுத்த கட்டம் தான் இயந்திர கற்றல், அதாவது மஷீன் லேர்னிங். இது ஒரு வகையான அட்வான்ஸ்ட் அல்கோரிதம். இந்த சிஸ்டம்ஸ் வெறும் எழுதப்பட்ட கட்டளைகளை மட்டும் குருட்டாம்போக்குல பின்பற்றுறது கிடையாது. மாறா கிடைக்கிற புதிய டேட்டாக்கள் அப்புறம் அதோட முந்தைய அனுபவங்களை வச்சு தன்னைத்தானே அப்டேட் பண்ணி அதோட கணிப்போட துல்லியத்தை நாளுக்கு நாள் மேம்படுத்திக்கிட்டே போகுது. இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். சரி, நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, சிறந்த மற்றும் மோசமான அல்காரிதம்கள். இந்த அல்காரிதம்களோட தரம் ஏன் நிஜ உலகத்துல இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம். எல்லா அல்காரிதம்ஸுமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. ஒரு கணக்கு புதிரை 2 ஸ்டூடெண்ட்ஸ் சால்வ் பண்றதா வச்சுக்குவோம். ஒருத்தர் மிக தெளிவான ஒரு முறையான ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடை ஃபாலோ பண்றாரு, இன்னொருத்தரோ கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ ஒன்ன யோகிக்கிறாரு. இதுல எது சிறந்த முறை? திட்டமிட்ட பயனுள்ள முறை தான் ஒரு சிறந்த அல்காரிதம் மாதிரி. சீரற்ற யூகங்கள் என்னைக்குமே பலன் தராது. இது சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு சிறந்த அல்காரிதம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைய ரொம்ப வேகமா, துல்லியமா, குறைவான எனர்ஜியை பயன்படுத்தி சால்வ் பண்ணும். ஆனா அதே சமயம் ஒரு மோசமான அல்காரிதம் ரொம்ப மெதுவா செயல்படுறதோட மட்டும் இல்லாம நிறைய தவறுகளை செய்யும், நேரத்தையும் ஆற்றலையும் தேவையில்லாம வீணடிக்கும். சரி, இத பத்தி நம்ம ஏன் இவ்ளோ கவலைப்படணும்? ஏன்னா இன்னைக்கு பேங்கிங், மருத்துவம், போக்குவரத்து, கல்வி அப்படின்னு எல்லா முக்கியமான பெரிய துறைகளும் அல்காரிதம்களை நம்பிதான் மாபெரும் அளவுல இயங்கிட்டு இருக்கு. இதுல ஒரு மோசமான அல்காரிதம் உள்ள நுழைஞ்சிட்டா அது பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள், தவறான முடிவுகள் அல்லது பல கோடிக்கணக்கான வளங்கள் வீணாவதற்கு வழிவகுத்துடும். இதனாலதான் அல்காரிதம் டிசைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி மோசமா டிசைன் செய்யப்பட்ட அல்காரிதம்கள்னால வரக்கூடிய மிக முக்கியமான ஆபத்துகள்ல ஒண்ணுதான் பயாஸ், அதாவது சார்பு நிலை. மோசமான டேட்டாவை உள்ளீடு செய்யறதாலேயோ இல்ல தவறான வடிவமைப்பினாலேயோ AI நமக்கு நியாயமற்ற மற்றும் தவறான முடிவுகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த தொழில்நுட்பங்களை மனிதர்களாகிய நாம ரொம்ப கவனமா கண்காணிக்க வேண்டியது கட்டாயம். இந்த முழு விளக்க உரையோட மைய கருத்தை ஒரே வரியில அழகா சுருக்கிடலாம். அல்காரிதம்கள் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர்களுக்கும் AI அமைப்புகளுக்கும் சிக்கல்களை தீர்க்கவும், முடிவுகளை எடுக்கவும், இந்த டிஜிட்டல் உலகையே இயக்கவும் உதவுற கண்ணுக்கு தெரியாத அறிவுறுத்தல்கள் ஆகும். எவ்வளவு ஆழமான உண்மையான வார்த்தைகள் இல்லையா? இப்போ நாம இந்த விளக்குரையோட முடிவுக்கு வந்துட்டோம். உங்களுக்கான ஒரு சிந்தனையை தூண்டுற கேள்வி ஒன்னு கேட்கட்டுமா? உங்களால உங்களுக்கான சொந்த அல்காரிதம உருவாக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். நாளைக்கு நீங்க செய்ய போற ஏதோ ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு அதை எப்படி படிப்படியா செய்ய போறீங்கன்னு ஒரு பேப்பர்ல எழுதி பாருங்க. அதுதாங்க உங்க மூளையோட சொந்த அல்காரிதம். இந்த சுவாரஸ்யமான பயணம் உங்களுக்கு புதுமையான பல விஷயங்களை கத்துக் கொடுத்துருக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து இது போல நிறைய விஷயங்களை நம்ம கற்போம்.